மாலை நேரத்தில் பூக்கள் நிறைந்த பெரிய மரத்தின் கீழ் ஆரவ், நித்யா மற்றும் அந்த சிறிய அணில்குட்டி மகிழ்ச்சியாக நின்று கொண்டிருந்தார்கள். மேலிருந்து மெதுவாக பூவிதழ்கள் விழ அந்த தோட்டம் முழுவதும் ஒரு மாய உலகம் போல அழகாக தெரிந்தது. அப்போது அந்த அணில்குட்டி திடீரென்று அருகில் இருந்த பெரிய மாமரத்தின் கிளையில் தாவி ஏறியது. மேலிருந்து ஆரவையும் நித்யாவையும் பார்த்து சிக் சிக் என்று அழைத்தது. கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த மஞ்சள் நிற பழுத்த மாம்பழங்களை காட்டி, வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து பழங்கள் பறிக்கலாம் என்று சொல்வது போல இருந்தது. ஆரவ் மற்றும் நித்யா சிரித்து கொண்டே அணிலை பின்தொடர்ந்து தோட்டத்தின் வழியாக நடந்தார்கள். பறவைகள் இனிமையாக கீச்சென்று பாடின. மாலை சூரிய ஒளி மர இலைகளுக்குள் விழுந்து அந்த பாதையை பொன்னிறமாக மாற்றியது. மாமரத்தருகே சென்றதும் ஆரவ் மெதுவாக கையை நீட்டி ஒரு பெரிய பழுத்த மாம்பழத்தை படித்தான். மேலே கிளையில் இருந்த அணில் மகிழ்ச்சியாக வாலை ஆட்டியது. நித்யா கீழே ஒரு சிறிய கூடை பிடித்து நின்றாள். மூவரும் சேர்ந்து சிரித்து கொண்டே மாம்பழங்களை சேகரித்தார்கள். சில நேரத்தில் அணில்குட்டி ஒரு மாம்பழத்தை நித்யாவிடம் விளையாட்டாக கீழே போட்டது. நித்யா அதை கவனமாக பிடித்தாள். வாவ் என்று ஆரவ் கைத்தட்ட அணில் பெருமையாக அவர்களை பார்த்தது. அதற்கு பிறகு அவர்கள் மூவரும் ஒரு பெரிய கொய்யா மரத்தருகே சென்றார்கள். பச்சை நிற கொய்யா பழங்கள் கிளைகளில் நிறைந்து இருந்தன. அணில் வேகமாக மரத்தில் ஏறி மேலே சென்றது. ஆரவ் மற்றும் நித்யா ஆச்சரியமாக அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அணில் ஒன்றன்பின் ஒன்றாக கொய்யா பழங்களை படித்து கீழே போட்டது. நித்யா அவற்றை தனது கூடையில் சேகரித்தாள். ஆரவ் ஒரு கொய்யா பழத்தை சுவைத்து. மாலை நேரம் மெதுவாக இரவாக மாறத் தொடங்கியது. பெரிய நிழல் தரும் ஒரு மரத்தின் கீழ் அவர்கள் மூவரும் உட்கார்ந்தார்கள். அருகில் பல நிறங்களிலான பழங்கள் நிரம்பிய கூடைகள் இருந்தன. மூவரும் சேர்ந்து பழங்களை பகிர்ந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சூரியன் மறையும் நேரத்தில் ஆரவ், நித்யா மற்றும் அந்த சிறிய அணில்குட்டி பழக்கூடைகளை தூக்கி கொண்டு தோட்டத்தின் வழியாக மெதுவாக நடந்தார்கள். அணில் ஆரவின் தோள் மீது அமர்ந்திருந்தது. நித்யா மகிழ்ச்சியாக கையை